மன்னபா போற்றி செய்வேன் மன்னா. ஆனதும் பாயத்தை படிந்தவர்கள் கல்லும் காவரியும் முள்ளும் பூமி கடவுளப்பலை சுகமால் வாழ்ந்து வப்பேடி எழுத வேண்டும். அப்படியா? மன்னா வாழ்ந்து பாயல் உரைத்தவர்கள் கோடான கோடிகளும் கணவராகப்பட்டவர் வாழ்ந்திருப்பாய். நீ என்னை உரைத்தவர்கள் கோடான கோடிகளும் மையகத்தில் வாழ்ந்திருப்பேன். சரி, அப்படி இருந்துட்டாலும் அழுது போதும். ஏன் அழைத்ததோர் அழைத்ததோர் தேதிதான். ஆனால் பெண்ணே, இன்ற தினத்துக்கு கழுகு மலைக்கு எதிர்த்து வர வைத்தான். என்ன காரணம்? அப்படி சொல்ற பெண்ணே, என் கணவர் எது காரணம் எனக்கு தெரியும். இதோ பண்டு பாத்திர கலவரத்தை அழைச்சிட்டு வரோம். ஆச்சரியமா சொல்றாரு. அதான் நம்ம வீட்டுல வைக்க. ஐயோ, நீனே எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுற. ஆமா. ஆனால் பெண்ணவ எதற்கு வர வைத்தன் தெரியுமா? ஒரே வார்த்தை. அவரை நம்புவர மகனுக்கு எனக்கு 60 20 80 வயசு ஆகிவிட்டது. என்ன சொல்லுங்க. அதனால நம்மளோட மகனுக்காகத்தனே பலதுரடி ஒரு பாலை இருக்கின்றான். உண்மைதான். அவன் அழைத்து பட்டம் கட்டி பார்க்க வேண்டும். அப்படியா? அதற்குதான் வரவேற்றம் பெண்ணே தேவி. கணவர் எங்களுக்கு என்ன எப்படி தெரியுமா சொல்றாரு? என்கிட்ட என்னமா சொல்றாரு? 60க்கு 60 குறைக்க 20. சரி, மொத்தம் எத்தனை வயசு ஆச்சு? 90மா?
இல்ல அழைச்சு போனோன்னு 80மா? எங்க 2 பேருக்கு 80 வயசாச்சு ஆண்டி வச்சாரு. இனிமே நாங்க 2 பேரும் வாய பாரு பண்ணான். உங்களுக்கு எல்லாம் வயசாச்சு போச்சு. தாத்தா மந்திரியாரே பாட்டி வேறா தாத்தா வேற புடி வா தாத்தா. தாத்தா தடி பத்திரம். பாட்டி என்ன பண்றா இருக்கா? பைய பத்திரம். பைய பத்திரமா தான் இருக்குது. இல்லனா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதாவது 60க்கு 60 குறைக்கு 80 வயது வயதாகிவிட்டது. இனிமேல் நம்ம நாடு ஆண்டு என்ன சொகத்துக்கு என்ன சொகத்துக்கு என்ன பண்றோம்? எங்களுக்கு ஒரே ஒரு மகனாகப்பட்ட பழிசோரன் இருக்கின்றான். சரி மேலே நம்ம பெத்த பிள்ளைய ஆமா அரசால விட்டு நாம பார்த்து ரசிப்பதுதான் இந்த கிழவங்களுக்கு வேலை. ஆமா ஆமா அதனால சரி அண்ணா உங்க வார்த்தையை சித்தமாகட்டும். அப்புறத்திலே இருங்கள். நம் செல்ல மகனாக பழிசோரனை ஓடோடி சென்று அழைத்து வருகிறேன். அழைக்க வேண்டும் என்ன தேவி? சரி மருதராஜனோ சபையில வந்திருக்க அதோ நேரத்தில் பார்த்து பழி சொன்னா மட்டும் சபைக்கு வருதுங்க அங்க